குட்டி தம்பியோட அப்பா அம்மா. ஆமாம். தம்பிக்கு அப்பா அம்மா. மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. பட்டு இதெல்லாம் எங்கே பட்டு கற்றுக்கின கோலம் போடலாம்? இது ஒரு கோலத்தையே தான் வருது. சொல்லிட்டு இருக்கு பாரு. சொல்லிட்டுங்கப்பா பா புதுவா புதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் எப்படின்னா நான்வெஜ்லாம் வச்சு முட்டை வச்சு முருங்கைக்கீரை வச்சு இன்றைக்கி படைப்பாங்க. நேற்று வந்து கிருத்திகை, இன்றைக்கி வந்து நாட்டு கிருத்திகை அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கும் தீபம் ஏற்றணும், நாளைக்கு 3 நாள் ஏற்றணும். ஆனால் 2 நாள் வந்து படைப்பாங்க, 3ஆவது நாள் சிலவங்க படைப்பாங்க, சிலவங்க படைக்க மாட்டாங்க. இப்போ வந்து காலையில் பட்டு வந்து ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சனுக்கு வந்து பொங்கல் பண்ண போகிறேன். பச்சைப்பருப்பு போட்டு பொங்கல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போய் பொங்கல் பண்ணலாமா? விசில் வந்து தொலைஞ்சிச்சு. இப்போ போயிட்டு விசில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கணும். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஹாய் சொல்லலாம், ஹாய் சொல்லு. உள்ளே வந்து அவங்க அக்கா கூட தான் விளையாடிட்டு இருந்தான் வீட்டுள்ள. நான் வந்து எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு நான் எங்கடா ஷால்லாம் போட்டால் எங்கடா வெளியில் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு பயப்படுவான். அதனால தான் இப்போ அழுகுறான். அம்மா இங்கே என்னை விட்டுட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சொல்லு. சரி அம்மா இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், வச்சனுக்காக பொங்கல் பண்ணுறேன். பச்சைப்பருப்பு வெண்பொங்கல். குக்கர் விசில் வந்து அடிச்சது இல்லையா, தொலைஞ்சிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. அதனால் போயிட்டு பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். பட்டோடி அவங்க அண்ணா வீட்டில். டன் பூட்டியாச்சு குக்கரு. இது நேற்று வந்து சாம்பார் வச்சேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, பருப்பு வேகக்குள்ளே அந்த குக்கர் விசில் வந்து கமாண்டில் சொல்லியிருக்கீங்க, விசில் வந்து மாற்ற சொல்லி விசில் போயிட்டு மாற்றணும், திருக்குனூர் போயிட்டு வாங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதையே வச்சு மேனேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தேன். மேலே அடித்து எங்கே விழுந்துச்சுன்னு தெரில, சரியாக நான் வேலையில் கவனிக்கல. ஆனால் சுற்றி தேடிட்டேன், மேலே கீழெல்லாம் ஃபுல்லாக என் கண்ணு காப்பல. சரி டக்குன்னு இப்போ நம்ம பொங்கல் பண்ணணுமே சொல்லிட்டு இவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஆனால் வாங்கிட்டு வந்தோம். விசில் அவசரத்துக்கு கிடைக்காது, எப்பயாச்சும் நான் ஏதாவது க்ளீன் பண்ணக்குள்ளே அப்போ என் கைக்கு கிடைச்சோம். வச்சனே உன் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, தேங்க்யூ சொல்லலை. இங்கே பாரு டேய், இங்கே பாருறா டேய். வட்சன் பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவங்க இத்தனை நாளாக எங்கே தான் போடாங்கன்னே தெரில. இத்தனை பேர் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 அப்படி தான் வரும். நேற்று பர்த்டே வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு 90-100 கமெண்ட் கிட்ட வந்துச்சு. எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு, இத்தனை பேர் எங்கே போடாங்க இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேர் உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பாரு. இங்கே பேர் வச்சனே உனக்கு விஷ் பண்ணாங்க, என்ன நீ தேங்க்யூவே சொல்ல மாட்டேற. வச்சன் சார்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பட்டோ காடம் தம்பியை கொடுப்பட்ட ஏன் வர இரு, தூக்கி போற. நீ வேலையா தானே இருப்ப. நான் வேலையா இருக்குன்னு சொல்ல நான் வாங்கிட்டேன். கடையிலேருந்து வந்திருக்காங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? இல்லை, மறுபடியும் சாம்பார் இட்டு போலான்னு வந்தேனா. ஓ, தம்பி அப்படியே இட்டு போலான்னு வந்தேன். வாடா அப்பா, பொங்கல் வச்சிருக்க அடுப்புல, டக்குன்னு தூக்கி வந்து விட்டுறியா? போறியா அப்பா கூட? பொங்கல் ரெடி. ஆல்ரெடி டிஃபன் பாக்ஸில் அம்மா கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வச்சனுக்கும் ஆற வச்சுட்டேன். இது எனக்கு மட்டும்தான், அப்பாவும் பட்டும் சாப்பிட மாட்டாங்க பொங்கல், இது எனக்கு மட்டும். சீக்கிரமாக வர சொன்னேன், தம்பியை கூப்பிட்டுட்டு இன்னும் வராங்க. பொங்கலே ஆறிடுச்சு, ஆனால் இன்னும் வரல. இங்கே பாருங்க, இது வந்து வட்சன் கார வச்சுருக்கேன். இது வந்து அம்மாவுக்கு சூடாக இருக்குது, எடுக்க முடியல கையில். அம்மா கடையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொங்கல்னால் பிடிக்கும், அதனால தான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து வெறும் பொங்கல் சாப்பிட பிடிக்காது. பட்டு வந்து சட்னி சாம்பார்லாம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களா, அதை ஊற்றி சாப்பிடுவேன்.
பட்டோடி அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன், சனிக்கிழமை தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அம்மா. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரத்துக்கு வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிடக்கூடாதாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன், இந்த இடத்துல பூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோ நம்ம மெல்றோம்ல, இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த 2 இடத்துல தான் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எதுவுமே வந்து அசைப்படக்கூடாது வாய், அதனால் இந்த இடத்துலையும் கட்டிடுவாங்க, இந்த இடத்துலையும் கட்டிடுவாங்க. அப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதனால் வெறும் ஜூஸ் ஐட்டம் அது மாதிரி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ணி தான் சாமி படைக்கணும்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கினேன். ஏதோ போகிற மீனும் ஏதோ சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், காமிக்கிறேன். அந்த மீன் செஞ்சு இன்றைக்கி அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலாமான்னு ஃபோன் போட்டு தான் இதுக்கப்புறம் கேட்கணும். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நான் சமைச்சு மீன் குழம்பு சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். பட்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பணும், இல்லை அப்பா கிட்ட தான் கொடுத்து அனுப்பணும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த இவனை கடி அடங்கவே மாட்டான், அப்படியே வச்சுக்கிறேன் வாய். இது வேற ரொம்ப லவ். பொங்கலா என்ன பொங்கல் உங்க அம்மா கேட்டாங்க? கப்பல் போட்டு வச்சிருக்கோம் சூடா. நீ தம்பியை விட்டுட்டு வண்டி எத்தனை ஒரு வண்டி போட்டு வச்சு மறந்தே போயிட்டேன். போ எத்தனை போ. சரி எத்துன்னு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தம்பி ஹாய் சொல்லு, எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய் பேசுவானா? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்போ இவங்களுடைய வீட்டை வந்து பார்க்கலாம் தான் வந்தேன். மெயினாக இவங்களுக்காகவே தான் நான் இங்கே வந்தேன். இவங்களுக்கு வந்து தார்ப்பா வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக வந்து இன்னும் ஒரு நாளில் 2 நாளில் கண்டிப்பாக வருவேன். இது வரைக்கும் பாருங்கள் இவங்க வீடு தார்ப்பாலாம் மேலே பிஞ்சு பிஞ்சு இருக்குது. ஒழுவுதுங்களா மேலே? உள்ளே ஒழுவுதா? எங்கே ஊந்துருக்குதா? செவுரு ஊந்துருக்குதா என்ன? ஐயோ ஆமாம் அதோ ஊந்துருக்குது, இந்த இதானே ஊந்துருக்கு தானே? ஆமாம் மழையில் ஊறி ஊந்துருக்குது. அப்படியா? அவங்க 2 பேர் தான் அப்பா அம்மாவா? குட்டி தம்பிக்கு அப்பா அம்மா, குட்டி தம்பியோட அப்பா அம்மா. தம்பிக்கு அப்பா அம்மா. மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படிம்மா இருந்தாங்க? தூக்கு போட்டுக்கினாங்க. என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும். பவுடர் கம்பெனியில் வேலை செஞ்சது மேடு காலத்தில் பால் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும். அந்த தம்பி போய் அந்த வீட்டில் மாட்டினா, அவங்க வீட்டில் அங்கே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான். அதில் அவன் மாட்டினா, இது இங்கே மாட்டிடுச்சு இந்த வீட்டில். 1 மாதம் மறாவது மாதமே அது செத்துட்டு அவங்க வீட்டுக்கார செத்தாங்க. படிச்சிருக்கிறீங்களா? படைக்க சொன்னாங்க இன்னைக்கு, அதனால கறி ஆக்கி வச்சு படைங்க அப்படின்னாங்க. சரி சரி. இந்த செவுரு ஊந்துத்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி கேட்போம்மா. என்ன நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை மாதம் மாதம் நான் வந்து மல்லிகை ஜாமான் வாங்கி தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என் கூட இன்னொருத்தவங்களும் ரெடியாக இருக்காங்க. தார்ப்பா வந்து இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் தான் தரேன். ஓகேவா? அங்கிள் போயிட்டா இதுக்கு நேரம் ஒழுவு செத்துதுன்றதுனால பிரிச்சு விட்டாங்க. அது ஒழுவுன்றதுனால அண்ணன் கூட வச்சுதான் விட்டு வச்சுனா, நானே ஏறி மூடிக்கினேன். சரி ரொம்ப ஒழுகுது என்ன பண்றது, நம்ம புள்ளைய வச்சுக்கின்னு இது ஏமா கட்ட முடியலையா? என்ன பண்ணுது மறுபடியும் சரி போட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மணியக்கரை. சரி அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டு, ஆனா என்ன காசு வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சரி பண்ணிடலான்றதுனால விட்டு வச்சுக்கிறேன். சரி முடிஞ்சா நம்ம கூட ஏதாவது பண்ணுவோம். என்ன என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டி தம்பியை பார்க்கறதுக்கு. நான் வந்து மாதம் மாதம் என்னால் முடிஞ்சு நான் எத்தான் தரேன் குட்டி தம்பிக்கு. சரியா? உங்களுக்கு அந்த மாதம் பென்ஷனை வச்சு தான் நீங்கள் எதுவும் வேறு வேலைக்கெல்லாம் குட்டி தம்பியை விட்டுட்டு போக முடியல. சரி நான் வரேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து என்னை எதிர்பார்க்கவே வேணாம். நான் மாதம் மாதம் வரும். பாய் பாய். பட்டு என்ன செய்கிற பட்டு? இன்னைக்கு என்ன நான்வெஜ் தான் செய்யணும் தெரியுங்கள? நான்வெஜ் மீன் குழம்பு வச்சுட்டேன். வீடு எடுக்கலாம்னா நீ எடுத்துன்னு போயிட்ட. இப்போ என்ன பண்ணுற? இப்போ வந்து இது பண்ணுறேன், முருங்கைக்கீரை துவையல். ஆமாம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி முடிக்கிறேன், கரண்ட் ஆஃப் ஆகுது. இன்னைக்கு இந்த கார்த்திகை வந்து நான்வெஜ் தான். கருவாட்டு குழம்பு செய்வாங்க, மீன் குழம்பு செய்வாங்க, கறி குழம்பு எது வேணாலும். இது மீன் குழம்பு. ஏதோ போற மீன் குழம்பு பாறையா? பாறையோ பாறை இல்ல போறாவோ ஏதோ சொன்னாங்க.
நான் முன்னே தெரியாமலே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாங்கினதுக்காரன் அப்பா இல்லை இந்த மீன் எதுக்குமா வாங்கினா செம முள்ளுமா அப்படின்றாரு. ஐயோ தெரியாதனமா இந்த மீனை வாங்கிட்டேன் அப்படின்னு. முருங்கீரை தோட்டிட்டு அதுக்கப்புறமேட்டா முட்டை வச்சுட்டு அப்படியே படைக்க வேண்டியதுதான். பட்டு இது 2வது கார்த்தி. இந்த கார்த்தி பேர் என்னது பட்ட? நாட்டு கார்த்தி. இது நாட்டு கார்த்தி. நேத்து தெரியலையே. அண்ணாமலை கார்த்தி. இப்படி கேட்டா என்ன நாட்டு கார்த்தி? என்ன நாட்டு கார்த்தியா? என்ன நாட்டு கார்த்தி தெரியலையே. தமிழ்நாட்டு கார்த்தி. என்ன நாட்டு? தமிழ்நாட்டு கார்த்தி. காமெடி காமெடி. பட் இதெல்லாம் எங்க பட்டு கத்துக்கின கோலம் போடலாம்? நான் இது ஒரு கோலத்தையே தான் வருது. இது பெரிய கோலம். இது கத்து வேற வரும். இது ஒரு கோலத்தையே தான் வருஷம் பூரா போடுற தெரியுமா? எப்படியா? எனக்கு இன்னும் மாத்தி மாத்தி போடுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே தெரியுது. நீயாவது என் கோலத்தை பத்தி பெருமையா பேசுறிய, அதை நடிச்சு பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான். நம்மளுக்குலாம் கோலம்லாம் வராது. சரி நான் போய் குளிச்சுட்டு வரட்டா? சரி குளிச்சுட்டு வரட்டா? முத்துக்கொட்டையா? பப்ளி இலை வேணும். கஷாயம் கஷாயம் வச்சு குடிக்க. பப்ளி இலையா இது? அது முத்துக்கொட்டை இலை. பப்ளி இலை வச்சுட்டாங்க எனக்கு. இங்க எங்கனா இருக்கும் பெருச்சுன்னு வந்தாங்களாம். ஜோரம் அடிக்குதே. கஷாயம் வச்சு குடிக்க. ஜோரம் சொல்லதா? எங்க ஜோரம் வச்சா ஜோரம் தான் சொல்லணும். வேற என்னன்னு சொல்றது? ஜோரம் ஜோரம்னு சொல்லாதையா? சொன்னாதான் ஜோரம் வரும்ன்றாரு. அப்ப ஜோரம் அடிச்சா ஜோரம். எங்க அப்பாவுக்கு வந்து ஜுரம் அடிக்குதா, அதனால வந்து பப்ளி இலை கஷாயம் வச்சு கொடுத்தா சரியாகும்னு சொல்றாங்க. இவனுக்கு வந்து அது கொடுத்தேன், கேட்கல. ஏன்னா இப்போ இவனுக்கு வந்து 10 நாளாக வந்து ஜுரம் தான். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன் காட்டேரிக்கு. ஆனால் பட்டு கூட இல்லை, எங்கள் அப்பா கூட போயிட்டு வந்தேன். உங்கள் அப்பாவுக்கு அப்படியே காமிச்சிக்கணும்? எங்கள் அப்பாவுக்கும் இவனுக்கு அப்படியே காமிச்சிட்டு வந்தோம். 2 நாளைக்கு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் இல்லை ஜுரம். அந்த நைட் ஆனால் தான் வருது ஜுரம். ஆமாம், நைட்டில் தான் இவனை பிடிக்குது பார்க்குறேன். காலையில் விட்டுடுது. காலையில் மதியம்லாம் இல்லை, விளையாடலாம். ஆனால் நைட் ஆனால் தான் கொஞ்சம் ஃபீவர் வருது. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. என்ன பட்டு புதுசாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு? புதுசா ஒன்றும் பண்ணல, காலங்காலமா நம்ம பண்றது தான். உனக்கு நான் பண்ணி கொடுத்தது இல்லை. என்ன சொல்ற? தேங்காய் அப்புறம் என்னது இது? தேங்காய் அப்புறம் இது நம்ம கிருத்திகைக்கு மாவிளக்கு படிச்சோம்ல, அந்த மாவிளக்கு வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. நம்ம எப்பவுமே கைனி பண்ணியில போட்டுடுறோம். இந்த தடவை உனக்கு வந்து அதை அடை சுட்டு தரலாமே சொல்லிட்டு அந்த மாவிளக்குல வந்து தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் துருவில மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி அப்படியே மாவிளக்குல போட்டு பிசைஞ்சு அப்படியே அடை மாதிரி தட்டி சாப்பிடலாம். ஓகேவா? அது யாரும் மாவிளக்குல வேஸ்ட் பண்ணாதீங்க. மாவிளக்கு அப்படியே கூட புட்டு சாப்பிடலாம். பிடிக்காதவங்க தோசைக்கல்ல போட்டு அடை மாதிரி தபால் அடை மாதிரி சுட்டு கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஓகே டன். என்னது? கணினி கல்பூ தெரிஞ்சுட்டு அவரு. ரெண்டாவது கார்த்தி. என்ன கார்த்திப்பா இது? இதுவா? நாளைக்கு டீ காட்சி. இன்னைக்கு என்ன கார்த்தி? இன்னைக்கு என்ன கார்த்தியா? முருகர் காட்சி. முருகர் கார்த்தியா? நாளைக்கு டீ காட்சி. இன்னைக்கு நாட்டு கார்த்தி. சொல்லிட்டு இருக்கு பாரு. சொல்லிட்டுங்கப்பா. பா புதுவா. அப்படிதான் அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. அவர் பண்ணுவாரு. இல்லம்மா கிரியா கிரியா இதுக்கெல்லாம் சோறு வச்சா கூட அப்புறம்
நாய் வளர்க்குறேன்னு சொல்லிடுவாங்க. எங்கன்னா சொன்னா சொல்லிட்டு போறோம் போ. பட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தெரு நாய்க்கு எல்லாருக்கும் முடிஞ்ச சாப்பாடு போட தான் செய்வாங்க. ஆமாம், இது வளர்த்தவங்க தான் சாப்பாடு போடணும்னு இல்லை. ஆமாம், தெருவில் எந்தெந்த நாயெல்லாம் வருதோ நம்ம சாப்பாடு போடுவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சொன்னாங்க? ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வாயில்லா ஜீவன் சாப்பாடு போட்டால் நல்லது, அது யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க வம்சமே சரி வராது அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம வாயால சொல்ல தேவையில்ல, அவங்க கடவுளை பார்த்து பாரு, அவ்வளோதான். ஆமாம், நம்ம வாயில்லாத ஜீவனை நம்மளை கூப்பிடுறோம், அது போதுங்க, நம்ம சாப்பிட்றத கொடுக்குறோம். ஆமாம், அவன் ஒன்றும் வளர்க்கல, போகிறத தான் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம். ஆமாம். அதை நான் யார் வேணாலும் பண்ணலாம், அது புண்ணியம் வரலாம். 5 அறிவு அதுலாம், நம்மளுக்கு 6 அறிவு, நம்மளுக்கே அறிவு இல்லாமல் தான் நம்மளாம் நடந்துக்கிறோம். அதெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் நன்றியாக இருக்குதுங்க. ஆமாம். கார்த்தினா போட்டு ரோட்ல இப்படி கிட்டுனா எப்படிப்பா வரும்? இன்னும் 1/2 மணி நேரம் நான் சுற்றிருப்பேன், பட்டு சுற்றிடுவோம். இப்போ கார்த்தி சுற்றி நல்லா கை வலிச்சு கீஸ்டார். இப்போ வந்து பட்டாசு கேட்குறாரு, பட்டாசு வெடிக்க போறாரு. ஃபேமிலி பூரா சுற்றிச்சு. எங்க ஃபேமிலி பூரா சுத்துறோம், நீங்க மட்டும் தான் சுத்தி தூக்கி போட்டீங்க, அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. குடும்ப சேகத்தையும் கொடுத்தேன், என் பேரனி சுற்றினா வாங்கத்தையும் கொடுத்தேன். உங்களுக்கு ஏறிச்சு, மண்டையில இருந்து குச்சி நாள் வரைக்கும் ஏறிச்சு. எங்கன்னா 10 நிமிஷத்துக்கு பயம் எனக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டு கமெண்ட் படுங்க, வாங்கப்பா. போய் சாப்பிட்டு படுப்போம். எதுக்கு அப்படி ஜூம்ல போய் காமிக்கிறீங்க? சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதுதான் பயந்துக்கிட்டான், இந்த விளக்கு எரிட்டான், நாளைக்கு டீ காய்ச்சிட்டேன். இப்படிலாம் எதுக்கு பேசுறீங்க? எனக்கு கோவம் டென்ஷன் பண்ணல, நீங்க எங்களை டென்ஷன் பண்ணாம இதோட சரியா போச்சு. நாளைக்கு டீ காய்ச்சி நீங்களே வந்து சாப்பிடுங்க, வாங்க. மீன் குழம்பு சாப்பிடுப்போ. மீன் குழம்பு, முட்டை சாப்பிடலாமா? போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன்.